அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாட்டர்மெலான் வச்சு 2 ரெசிபி பார்க்க போகிறோம். முதல்ல வாட்டர்மெலான் கடல் பாசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடல் பாசி அகர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ கால்வாசி வாட்டர்மெலான் எடுத்திருக்கேன். அதில் உள்ள விதைகள்லாம் நீக்கிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வடிச்சிடலாம். இப்போ வடித்து எடுத்தாச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த கடல் பாசியை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். கடல் பாசி நல்லா கரையிற அளவுக்கு காய்ச்சிக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வாட்டர்மெலான்லேயே இனிப்பு நல்லா இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த வாட்டர்மெலான் ஜூஸோடு இதை வடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த வாட்டர்மெலான் கடல்பாசி கொஞ்சம் உடஞ்சி வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சாதாரணமாக பண்ணுறதை விட இந்த கடல்பாசி பண்ணுறப்ப கடல்பாசியோட அளவை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும். இதை நான் சின்ன சின்ன பவுல்ஸில் ஊற்றி வைக்கிறேன். ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு இதை செட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர்மெலான் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 5-6 முந்திரி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷம் கழித்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாயில் பாதி மிளகாய் சேர்க்குறேன். இது காரம் இல்லாத மிளகாய். உங்களுக்கு வேண்டாட்டி இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு இதை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப்பில் 3 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி வந்துடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு வாட்டர்மெலான் சேர்த்துருக்கேன். அதோட நம்ம அரைச்சி வச்ச அந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். பாதி லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை நம்ம வடிச்சிடலாம். இதோட 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிடலாம். இதை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னா, ஒரு ஜூஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை சேர்க்குறேன். அது மேலே இந்த ஜூஸை ஊற்றிக்கலாம். அது மேலே சின்னதாக புதினா லீவ்ஸ் வச்சுக்கலாம் அழகுக்காக. அவ்வளோதான், வாட்டர்மெலான் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.